ஆட்சி வரைவுன்னு ஒன்று விட்டாங்க, நான் அதில் படிக்கிறேன். ஆட்சி வரைவில் ஒரு முக்கியமான விஷயம், முகமதிய தமிழரும் கிறிஸ்துவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தறிந்து வருவாராயின் நட்புமுரண் வகையிலும் அல்வழி பகைமுரண் வழியிலும் இடம்பெறுவர். இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர். இல்லைன்னா புரியுது உங்களுக்கு? கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் பகைமுரண் அடிப்படையில் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாம், அவர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்று வந்தால். ஆனால் அவங்க மேலே ஒரு கண்ணை வை. நீ அப்ப அவங்க கட்சி தரப்புல இருந்து இதை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து தெரியாம சேர்க்கப்பட்ட தெரியாம சேர்க்கப்பட்டது இல்ல. நான் எடுத்து இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அது ஒரிஜினல் தான். ஆனா அது வந்து தெரியாம சேர்க்கப்பட்டதுன்னு அவங்க கட்சிக்காரங்க ஜஸ்டிஃபை கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்றேன், அப்ப வந்து தூங்கிட்டு இருந்தார் போல சீமான, எவனோ தெரியாம அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. ரெண்டாவது, மும்மொழி கொள்கை. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய மொழி, இந்தி உட்பட அனைத்து விருப்ப மொழி. இல்ல, இந்தி உட்படனா எந்த மொழி வேணாலும் நீங்க கத்துக்கலாம், விருப்ப மொழியா இருந்தா. நான் சொல்றேன், இந்தி உட்பட வரவே வரக்கூடாதுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருமொழி கொள்கைங்கிறத திராவிட கட்சிகள் நடத்திட்டு இருக்கு, திராவிட கட்சிகள் முன்னெடுக்குது. யாராவது மாற்றி சொல்லுங்க. அப்புறம் எதுக்குங்க இத்தனை தமிழர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள்? மொழிப்போர் தியாகிகள் கூட்டம். சீமான் மொழிப்போர் ஆப்ஷன்ல தானே வைக்கிறாரு. இல்ல, நான் சொல்றேன், இந்தி உட்படன்னு குறிப்பிடறல. நீங்க மூணாவது ஆப்ஷன் லாங்குவேஜ் போக கூடாதுல, நீங்க அதை முன்னிறுத்தவே கூடாதுல, அலுவலுக்கு கொண்டு வரவே கூடாதுல, நீங்க அதை மும்மொழி கொள்கைங்கிறீங்க. அடுத்தது, மீண்டும் நுழைவுத் தேர்வு. மருத்துவம் பொறியியல் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு முறை மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனா மாநில அளவுல சொல்லியிருக்காரு, நீட் மாதிரி இல்லாம. நான் என்ன சொல்றேன், ஏங்கிறேன் அது எப்படி விகிதாச்சார அடிப்படையில் சமம். இன்னைக்கு என்னுடைய அப்பா விவசாயிங்க, என்னுடைய அப்பா மறையிற கூலி தொழிலாளிங்க, என்னுடைய அப்பா ஒரு மண்பாண்டம் செய்கிற சாதாரண ஒரு மண்பாண்ட விவசாயிங்க. என்னுடைய குடும்பத்திலிருந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக நான் ஒரு பொறியியல் படிக்கணும், ஒரு கல்லூரி படிக்கணும் என்று வரேன். நான் படித்தது ஒரு அரசு பள்ளியில் படித்து வரேன். அதே ஒரு ஆசிரியருடைய பையனோ, ஒரு இன்ஜினியருடைய பையனோ, ஏற்கனவே ஒரு மருத்துவருடைய பையனோ, அவனுக்கு என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்களே இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு. அப்போ அந்த முழு இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதுங்க இது. அப்போ நீ என்ன மாதிரியான மனநிலையில நீ வந்து இங்கே ஆட்சி பண்ணுவாங்கிற சொல்ற? உன்னுடைய வரைவு என்ன சொல்லுது? அப்போ இந்த வரைவு வந்து எதை பின்னணியில வச்சு உருவாக்கப்பட்டது? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தா, ஆர்எஸ்எஸ் கோட்பாடு, அவ்வளவுதான். இதுதானே ஆர்எஸ்எஸ் சொல்லுது. நீட் நுழைவுத் தேர்வு மெடிக்கலுக்கு மாதிரி இப்போ அடுத்தது பொறியியலுக்கும் கொண்டு வர போறோம். சரிதா இல்லையா? மும்மொழி கொள்கை, இந்தியும் நீங்கள் படிக்க வேண்டும், கொண்டு வரானா இல்லையா? இந்தி உட்பட எல்லா மொழி வேணாலும் கத்துக்கலாம். அதேதான் இவனும் கொண்டு வரான். இப்போ புதுசாக கொண்டு வர்றது, இப்போ மத்திய சென்ட்ரல்லேருந்து கொண்டு வருகிற இப்போ இருக்கிற கல்வி முறையும் என்ன சொல்கிறான்? அதான் சொல்கிறான், இந்தி உட்பட நீங்கள் வேறு எது வேணாலும் படிச்சுங்கிறான். இந்தி உட்படன்னா இந்தியை தான் படிப்பான், பெரும்பான்மை அடிப்படையில். நீங்கள் அரபியை போய் படிப்பீங்களா? இல்லை நான் போய் பஞ்சாபியை படிப்பேனா? ஹிந்தி ஆட்டோமேட்டிக்காக உள்ள மூணாவது இம்போஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்.